வணக்கம். என் பேர் ஜுரைடா சாமியல். நான் ரெஹபோத் நல பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கான காப்பகத்தினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி. அந்த குழுவில் ஒரு மெம்பர் நான். இந்த நிறுவனம் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது. ஆதரவு இல்லாமல் தெருக்களில் மனநல பாதிக்கப்பட்ட பெண்கள், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்கள போலீஸ் மூலமா எடுத்து அவங்களுக்கு மருத்துவ ரீதியா உதவி செஞ்சு பின்னால உங்களை குடும்பத்தோடு சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறது தான் எங்க நிறுவனத்தோடைய குறிக்கோள். நான் நிறைய தடவை இந்த பெண்கள் திரும்ப போறதுக்கு சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறதே கிடையாது, குடும்பத்திலயும் அவங்கள திரும்ப ஏத்துக்கிறது கிடையாது. அதனால இப்போ கேரிட்டாஸ் இந்தியாவோடு சேர்ந்து ரூப் ஆட்டோமேட்டிவ்ஸோடைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வழியா இணைஞ்சு நாங்க ஒரு புது முயற்சி எடுக்க போறோம். இந்த பெண்களை பிற மாநிலங்கள்ல இருந்து எங்க கிட்ட திரும்பி போறதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற பெண்களுக்கு கேரிட்டாஸ் இந்தியா மூலமா மற்ற அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க ஆபீஸ் இருக்கிற இடத்துல இந்த பெண்களை நாங்க திரும்ப கொண்டு சேர்க்க போறோம். அவங்க மாநிலத்திலிருந்து அவங்க வீடுகளை கண்டுபிடிக்கிறது சுலபமா இருக்கும்னு நம்புறோம். மேலும் இந்த பெண்களுக்கு அவங்க திரும்ப போய் அவங்க வாழ்க்கைய மறுபடியும் சமுதாயத்துல தொடங்குறதுக்கு பல விதமான கைத்தொழில்களும் வருமானம் தரக்கூடிய பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்க அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறோம். இங்க 321 பெண்கள் இருக்கிறாங்க. 89 மன வளர்ச்சி கம்மியான பிள்ளைகளுக்கு ஃப்ரீ ஸ்கூல், ஸ்பெஷல் ஸ்கூல் ஒன்று நடத்துறோம். கூட்டிட்டு வரும் பொழுது முதலாவது அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நன்மை செய்யறோம்னு அவங்களுக்கு புரியாது. அக்ரெஷன் இருக்கும். நாங்க ஆனா அதுக்கு மருத்துவ ரீதியா அவங்களுக்கு ஊசி போட்டு அவங்கள காம் டவுன் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள அவங்க சரியாயிடுவாங்க. அப்படி அவங்க ரொம்ப நாள் மருந்து சாப்பிடாம இல்ல ரொம்ப நாள் மண்ணால பாதிக்கப்பட்ட தெருக்கள்ல இருந்திருந்தாங்கன்னா மருந்துக்கு அவங்க டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகும் அவங்க சரியாகிறதுக்கு. ஆனாலும் ஒரு மாசம் மருந்து கொடுத்து ஒரு அந்த சைடு எஃபெக்டுக்கெல்லாம் ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் தொடங்குறோம். அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றதான ட்ரைனிங். சில பேருக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும், தைக்க முடியும், எம்ப்ராய்டரி போட முடியும். சில பேருக்கு கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸுக்கு நல்லா தோட்டம் போட முடியும், அனிமல் ஹஸ்பண்டரி பண்ண முடியும். ஸோ நாங்கள் ஆடு, மாடு, கோழி வளர்த்து, தோட்டம் போடுறது, எம்ப்ராய்டரி போடுறது, தைக்கிறது, அரிக்கா பிளேட் செய்யறது, கேண்டில் செய்யறது, அது ஃபெனாயில், இயற்கை மூலிகைகளை யூஸ் பண்ணி ஃபெனாயில் செய்யறது போல பல விதமான பயிற்சிகள் இங்க பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். இது மறுவாழ்வு பயிற்சி மட்டும் தர ப்ராஜெக்ட்ஸ். இது எங்களுடைய காப்பகம் ஒண்ணு சோமங்கலத்துல இருக்கு, ஒண்ணு பரணிக்குத்தூர்ல இருக்கு. பரணிக்குத்தூர் சிட்டி கிட்ட இருக்கிறதுனால அங்கதான் ரெஸ்கியூ ஷெல்டர் மாதிரி வெளியில இருந்து வர்றவங்க முதல்ல அங்க அனுமதிக்கப்படுவாங்க. அங்க அவங்கள ஸ்கிரீன் பண்ணி அவங்க மன வளர்ச்சி குன்றியவங்களா மனநல பாதிக்கப்பட்டவங்களான்னு பார்த்து அவங்கள பிரிச்சு அவங்களுக்கு மருத்துவ ரீதியா இன்டர்வென்ஷன் கொடுத்து அப்புறம் அவங்களை இங்க கொண்டு வருவோம் லாங் டேர்ம் ரிஹாபிலிட்டேஷனுக்கு. அதாவது எப்படின்னா 10ல் ஒருத்தர் வெளியே போனா பெரிய சக்சஸ் எங்களுக்கு. நிறைய பேரு சுகமாயி நார்மலா இருக்காங்க. நான் திரும்பி கூட்டு போறதுக்கு உதவி இல்லை. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நாங்க இவங்களை அனுப்ப முடியாது. என்ன இவங்க மருந்து நிப்பாட்டினா நிறைய தடவை நாங்க அந்த மாதிரி திருப்பி அனுப்பி அவங்க பயங்கரமான சிம்டம்ஸோட மறுபடியும் நாங்களே ரெஸ்கியூ பண்ணிருக்கோம் ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து. அதனால ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாதான் அவங்க திரும்ப கம்யூனிட்டிக்கு அனுப்ப முடியும். கவர்மெண்ட் சப்போர்ட் என்ன மாதிரி? கவர்மெண்ட் எங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்ல. அதுதானே தவிர மற்றபடி ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஜெனரல் பப்ளிக் ரீச் பண்ணலாம். ஆனா போலீஸ் மூலமா தான் உள்ள வர முடியும். போலீஸ் மெமோ போட்டு தான் நாங்க உள்ள வர முடியும். யங் விமன் இல்லையா, அதனால போலீஸ்க்கு தெரிவிச்சுட்டு தான் எடுக்கணும். இவங்கள அதான் இந்த சிஎஸ்ஆர் ஹேண்ட் ஹோல்டிங்னால என்ன ஆகும்னா மற்ற நிறுவனங்களோட நாங்க கை கோக்க முடியும். அவங்க வேற ஒரு இடத்துல நார்த்ல ஒர்க் பண்ற ஒரு என்ஜிஓட எங்களை கை கோத்து விடுறாங்க. ஸோ இப்ப அந்த அந்த கேரிட்டாஸ் இருக்கிற ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பண்ற மாநிலங்கள்லாம் எங்க பெண்களை எங்களால திருப்பி அனுப்ப முடியும். அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க, கம்யூனிட்டி சப்போர்ட். அவங்க மருந்து சாப்பிடுறாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தங்குற வசதி கொடுப்பாங்க. அது மாதிரியா. ஏன்னா எங்க பெண்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க
சென்னை வந்து ரீச் பண்ண உடனே அவங்களுக்கு இன்னும் டிஸ்ஓரியன்டேஷன் ஆகும். ஏன்னா பாஷை கலாச்சாரம் நம்ம கண்ட்ரி இவ்வளோ வைடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் டிஸ்ஓரியன்ட் ஆயிடுவாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க பெட்டராக திரும்ப அவங்க வீடு சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். Subscribe to Vulcan Television. Please subscribe Volgan Television.